ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 13ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும், அந்த நாளில் பார்த்திங்கன்னா சில மாற்றங்களானது ஏற்படுது. வரப்போகின்ற இந்த பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க. மிக ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில வழிபாடுகளை நம்ம செய்து கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நாளிலே சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளை ஏற்படுது. ஸோ அதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது தொடரப்போகின்றதா, அவர்களுடைய பொருளாதார ரீதியில் இருந்து குடும்ப சூழ்நிலைகள் வரைக்குமே எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து ஒவ்வொன்றாகவே நம்ம பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பௌர்ணமியில் என்ன மாற்றங்களானது நிகழ்ந்திருக்கு, இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது குறித்து முன்கூட்டியே நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றுங்க. அந்த வகையில் தான் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது தோன்றும். எனவே பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேது பகவானினுடைய விநாயகரை வழிபடுவதும் சிறப்பாகும். ஆனால் இந்த ஆண்டு பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னர் பூரம் நட்சத்திரத்தில் தோன்றுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளி என்று பௌர்ணமி திதியானது வருவது, அம்பாள் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி இருப்பது மிக மிக விசேஷமானதாகும். பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளி மதியம் வரை உள்ளது. எனவே அன்று பௌர்ணமி காலையிலேயே வியாழன் அன்று பௌர்ணமி பூஜைகளை செய்பவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். அதே போல விநாயகருக்கும் அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலையை சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும். வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் வரை பௌர்ணமி இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றலாம். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளையும் செய்யலாம். அதே போல் நம்மளுடைய வீட்டிலேயே சிவபெருமானினுடைய திருவுருவப்படத்திற்கு பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனையை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடலாங்க. பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது நம்மளுடைய வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம். மாசி பௌர்ணமி என்றுதான் பார்வதி தேவி அவதரித்தார். பௌர்ணமி திதி வெள்ளி நண்பகல் வரை இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் தீபங்களை ஏற்றி இனிப்பு பழங்களை வைத்து அம்பாளுக்கு பூஜைகளை செய்யலாம். இப்படிப்பட்ட நன்னாளில் தான் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா 14/3/2025 அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவக குடும்பஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 18/3/2020 வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனவக குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகின்றார். 30/3/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இந்த மாதிரி கிரக மாற்றங்களானது பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பணமானது சேருங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும். திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும். பல வகையிலுமே முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். இடமாற்றங்களானது உண்டாகலாம். சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கானது காணப்படுங்க. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையான பண வசதியானது உங்களுக்கு கிடைக்குங்க. விரிவாக்கங்கள் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றங்களானது உங்களுக்கு தாமதப்படலாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடும் முன்பு தயக்கங்கள் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும்.
குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க. குழந்தைகளுக்கான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவிற்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். கலைத்துறையினரினுடைய பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனையானது உங்களுக்கு குறையும். வீண் அலைச்சல், வீண் பயங்களானது குறையுங்க. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை நீங்கள் பெறுவீர். அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீர்கள். வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவுகளானது ஏற்படுங்க. பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். பெரியோர்களினுடைய நேசங்களானது கிடைக்குங்க. வாகன யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகளும் உண்டாகும். திறமைகளானது பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலமாகவே நன்மைகளும் ஏற்படும். பண வரவுகளானது ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலைகளானது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும் என்றாலுமே ஒற்றுமையானது குறையாது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்களானது அமையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவைகளாலும் அனுகூலங்களானது கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களானது உண்டாகுங்க. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதனால அலைச்சல்களும் உங்களுக்கு குறையும். மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகளானது தோன்றி மறையுங்க. மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல்களானது உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் சற்று அலைச்சல்கள் இந்த மாதிரி சுகவாழ்வில் சோதனைகள் ஏற்பட்டாலுமே பண வரவுகள் தேவைக்கேற்றபடி அமையும் அப்படின்னு சொல்லலாம். அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். மேலுமே அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளானது உண்டாகும். பணவரவானது மகிழ்ச்சி தருவதாகவே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. பெண்களால் பொருள் சேர்க்கையானது உண்டாகும். ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேசவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது கிடைக்குங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்கும். ஆனாலுமே பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யுங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்கள் படிப்படியாகவே உயருங்க. ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலமாகவே ஆதாயங்களானது வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யுங்க. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமைகளானது கூடுதலாகவே இருக்கும். கலைஞர்கள் உற்சாகமுடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விடுவீர்கள். பண வரவுகளானது தாராளமாக இருக்கும். தேவையான பட வாய்ப்புகளானது வந்து சேரும். அரசியலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமான சூழ்நிலைகளானது நிலவுங்க. குறிப்பிட்ட சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசுவார்கள். நற்காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்க பெறுவீர். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் பார்த்தீங்கன்னா செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கும். குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாகவே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவியானது இப்பொழுது கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.